மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் செய்வது சந்திர பகவானை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மூன்றாம் பிறை என்றால் என்ன, இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபட வேணும், இந்த நாளில் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு தெரியறது இல்லைங்க. அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையின் மகத்துவம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடும் அம்பிகையோடும் தொடர்புடையதாகுங்க. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனதிற்கு காரணமானவர் என்று சொல்லப்படுறாரு. ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியுங்க. அதற்கு சந்திரனுடைய அருள் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுது. மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முப்பிறவி பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லையாமாங்க. அதனால தான் 3வது நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடியே 6:30 மணியளவில் தோன்றும் பிறையாகுங்க. மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னும் அழைப்பாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராருங்க. மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் மட்டும் இல்லைங்க, அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறக்கூடியதாகுங்க. இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரராய நம அப்படின்னு நம்ம சொல்ல வேணுங்க. இல்லைன்னா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரராய போற்றி என்று இடைவிடாமல் நாம் உச்சரித்து வந்தோம்னா நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க. அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நம்மளால் அடைய முடியும். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டுட்டு வந்தோம்னா எந்த நிலையிலுமே மன வியாதிகள் வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். நம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் எப்படி சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல தாங்க அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளில் நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்படுது. அப்படி ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனத்தை செஞ்சு வழிபாடு செய்பவங்களுக்கு எண்ணில் அடங்காத நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையானது ஐப்பசி மாதத்தில் கருநாளோடு சேர்ந்து வியாழக்கிழமை நாளில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய கருநாள் அன்னைக்கு நம்ம கடனை திருப்பி செலுத்தும் போது அந்த கடன் பார்த்திங்கனாவே சீக்கிரம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த முறை மூன்றாம் பிறையோடு சேர்ந்து வருதுங்க. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பண வரவை அதிகரித்து தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு செய்ய வேணுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு நீங்கள் நல்லா அதை பரப்பி விட வேணும். அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் பார்த்தபடி நீங்கள் எரிய வைக்க வேணும். இந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி இல்லைன்னா வெல்லத்தை ஒன்றாக கலந்து நெய்வேத்தியமாக வைக்க வேணுங்க. எந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை உங்களால் காண இயலுமோ அந்த நேரத்தில் வெட்ட வெளிக்கு போய் சந்திர தரிசனத்தை நீங்கள் செய்ய வேணுங்க. அப்படி செய்யும்போது
கையில் ஏதாவது ஒரு பணத்தை வைத்து கொண்டு தாங்க நீங்கள் செய்ய வேணும். இந்த மாதம் அடைமழை காலம் என்பதால் மேகங்கள் காரணமாக சந்திர தரிசனத்தை கொஞ்சம் பார்ப்பதுக்கு சிரமமாக இருக்குங்க. ஆனால் மானசீகமாக சந்திரனை தரிசனம் செய்வது போல் நீங்கள் அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து கையில் பணத்தை வைத்து கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை நீங்கள் சொல்ல வேணுங்க. நீங்கள் இப்படி சொல்லி முடித்த பின்னாடி நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்திருந்த பச்சரிசி வெல்லத்தை எடுத்து உங்களுடைய வீட்டை சுற்றியும் நீங்கள் தூவி விட வேணுங்க. இப்படி செய்வதனால பச்சரிசியும் அந்த இனிப்பு எறும்புகள் உண்ண ஆரம்பிக்குங்க. பச்சரிசி என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒன்று. சந்திரன பகவானுக்குரிய 3ஆம் பிறை நாளன்னைக்கு எறும்புகளுக்கு நீங்கள் பச்சரிசியை தானமாக தருவதன் மூலமாக நீங்கள் என்ன வேண்டுதல்கள் முன்னாடி வச்சிங்கனாலும் சரிங்க, அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேணும் அப்படின்னு வேண்டுதலை முன்வைத்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா கொண்டுட்டு போய் ஒரு கவரில் போட்டு நீங்கள் வைக்க வேணுங்க. நீங்கள் இப்படி செய்வதனால சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையானது தீர்ந்து உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை வழிபாட்டை முழு மனதோடு செய்பவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாமல் பணவரவானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3ஆம் பிறை சந்திரன் தரிசனம் செய்வதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் சந்திர தரிசனம் செய்பவங்களுக்கு அறிவு நன்றாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியானது அதிகரிக்குங்க. கேட்ட வரம் அனைத்துமே கிடைக்கும். செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் எப்போதுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காலை நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. மாலை வேலை பார்த்திங்கன்னா விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால தான் அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே திருமணமானவங்க தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. திருமணமாகாதவங்க பெற்றோரோடு சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசனம் செய்யலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திரனின் நட்சத்திரங்களான சொல்லக்கூடியது ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டீங்க அப்படின்னா சந்திரனுடைய பரிபூர்ண அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசனம் செய்ய வேணுங்க. சுமங்கலி பெண்கள் 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வானில் தோன்றக்கூடிய 3ஆம் பிறை நிலவை தரிசிப்பதே பிறை காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்திலையும் காலண்டர்லையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சந்திர தரிசனம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் சந்திர தரிசனம் செய்பவங்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பமானது நீங்கிவிடும். கண் பார்வை தெளிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய 3ஆம் பிறை ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாகுங்க. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தியை அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவங்க இதை காண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் சந்திரலோகத்திற்கு போயிருக்கிறாரு. கையில் கொலக்கொட்டையோடு வந்திருந்ததை விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது அதிகமாக கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஆகுமாங்க. கோபம் அடைந்த கணபதி சந்திரன் உன்னை பார்ப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாவாங்க அப்படின்னு சபிச்சிருக்கிறாரு. மனம் வருந்திய சந்திரனும் தான் தெரியாத செய்த தவற மன்னித்து சாப விமோசனம் தரும்படி விநாயகரிடம் கேட்டிருக்கிறாரு. விநாயகர் சந்திரனை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் 3ஆம் பிறையை பார்ப்பவங்களுக்கு மட்டுமே முழு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. ஒரு முறை சதுர்த்தியில் வரக்கூடிய 4ஆம் பிறையை பார்த்து வீண் பழிக்கு ஆளானாருங்க கண்ணன். இதற்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் செய்வதோடு கணபதியும் வேண்டி பழியில் இருந்து விடுபட்டாருங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் 3ஆம் பிறை சந்திரனை தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.